மக்களை இந்த வீடியோவில் நான் உங்களை 2020 கூட்டு போகிறேன். 2020 திருமா அண்ணன் மேலே ஒரு குற்றச்சாட்டு பெரிய லெவலில் வச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்து பெண்களை பற்றி அவதூறாக பேசிட்டார் திருமா. அவரோட உருவபொம்மை எரிச்சாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. ரொம்ப 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 பரபரப்பாக ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்போ கூட திருமா என்ன சொன்னார், நீதிமன்றம் வா, என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம், நான் சவால் விடுறேன், வா நீதிமன்றத்தில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு நீதிமன்றம் போனார் திருமா. 5 வருஷம் கழித்து அந்த சவாலில் திருமா ஜெயிச்சிட்டாங்க. எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இந்த ஒரு செய்தியை பெரிய லெவலில் கவர் பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ திருமா நீதிமன்றத்தில் என்ன ஜெயித்தார், எப்படி ஜெயித்தார், எதற்காண்டி போராடினார், 5 வருஷம் கழித்து இந்த வழக்கில் என்ன நடந்தது, ரொம்ப தெளிவாக ஆழமாக இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, பிரச்சனையோட மையப்புள்ளியை முதல்ல தொட்டுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்து பெண்களை பற்றி அவதூறாக திருமா பேசிட்டார் அப்படிங்கிற ஒரு வீடியோவானது பெரிய லெவலில் வைரல் ஆனிச்சு. அப்போ நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா, போராட்டம், ஆர்ப்பாட்டம், நீதிமன்ற வழக்கு அப்படிங்கிற எல்லாமே இருந்துச்சு. திருமா அதற்கு என்ன விளக்கம் கொடுத்தார், அப்போதே நான் மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் பேசினேன், என்னுடைய பேச்சு திருத்தி பரப்பப்படுது, ஒட்டி வெட்டி பரப்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. இல்லை நீ தப்பாக தான் பேசிட்ட அப்படின்னு சொல்லி திருமா அவர்கள் மேலே குஷ்பு அவர்கள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த சமயத்தில் அரசியல் பண்ணாங்க. எல்லாருமே அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திருமா அண்ணன் வந்து நீதிமன்றத்தில் வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. திருமா அவர்கள் மேலே கொடுக்கப்பட்ட புகார் அடிப்படையில் 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுது. மதுரையில் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ திருமா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வழக்கை ரத்து செய்ய சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறார். அந்த வழக்கோட தீர்ப்பு தான் இப்போ வந்திருக்கு. அந்த தீர்ப்பு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்து பார்த்தாவே அந்த சமயத்தில் செய்யப்பட்ட அரசியல் எவ்வளவு தெளிவானது அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் வரும். சரி, இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த நடந்த வழக்கோட அந்த சினாரியோக்குள்ளே நம்ம போகலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை ரத்து செய்ய சொல்லி திருமா தான் நீதிமன்றம் போகிறார். ஆப்போசிட் தரப்பு வேதா என்கிற தாமோதரன் அப்படிங்கிறவர் தான் அந்த வழக்கை பெரிய லெவலில் கொண்டு போனார் கீழமை நீதிமன்றத்தில். அவருக்கு ஒரு பதில் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் கொடுத்த புகார் அடிப்படையில் தான் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிச்சு. எப்போ அந்த மாதிரி இவர் மேலே இருக்கக்கூடிய வழக்கை ரத்து செய்ய சொல்கிறாரு. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இவர் வந்திருக்காரு, உங்களுடைய தரப்பு நியாயம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட் தரப்புக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க நீதிமன்றம் சார்பாக. நீதிமன்றத்தோட கடிதத்துக்கு அந்த ஆப்போசிட் தரப்பு எந்த ரிப்ளையுமே கொடுக்கல. அவர் வரவே இல்லை, நீதிமன்றம் பக்கமே வரலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. நீதிமன்றம் பக்கமே வராதனால திருமானனுக்கு சாதகமான தீர்ப்பு வந்திருக்கு. அதே நேரத்தில் இவர் பேசினது சரியானது, ஆப்போசிட் தரப்பு வரல, அதனால திருமா ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லலை. நீதிமன்றமே இந்த வழக்கில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அத்தனையுமே எடுத்து பார்த்துட்டு, ஓஹோ மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் திருமா பேசியிருக்கார் போல. எங்கே பேசியிருக்காரு, சர்வதேச கருத்தரங்கு ஒன்று நடந்துச்சு, பெரியார் மற்றும் இந்திய அரசியல் அப்படிங்கிற தலைப்பில் திருமா அதில் உரையாடுறாரு. 40 நிமிஷம் அந்த கருத்தரங்களை அவர் பேசுகிறாரு. அந்த 40 நிமிஷத்தில் பேசப்பட்ட செய்திகள் அத்தனையுமே பெரியார் யூடியூப் சேனல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுது. அந்த வீடியோவை முழுமையாக பார்க்காம அந்த வீடியோவில் எங்கெங்கெல்லாம் பெண்களை பற்றி திரும்ப அவதூறாக பேசினாரோ அந்தந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து அதை ஒட்டி வெட்டி ஒரு காணொலியாக தயார் பண்ணி பெண்களுக்கு எதிராக, குறிப்பாக சொல்லப்போனால் இந்து பெண்களுக்கு எதிராக திரும்ப பேசிட்டார் அப்படிங்கிற ஒரு அரசியல் நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் ஆணித்தனமாக சொல்லியிருக்கு. ஸோ திரும்ப எதை பேசியிருக்காரு, அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் திருமா எடுத்து பேசியிருக்காரு. மனுஸ்மிருதி புத்தகத்தில் இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்குது, சரியா தவறா அப்படிங்கிற விவாதம் இந்த வழக்கோட விவாதம் கிடையாது. திருமா இந்து பெண்களை பற்றி அவதூறாக பேசிட்டாரா இல்லையா அப்படிங்கிறதான் விவாதம். திருமா இந்து பெண்களை பற்றி அவதூறாக பேசலை. அவர் பேசப்பட்ட கருத்து எத்தனையுமே அவருடைய கருத்துக்கள் கிடையாது, மனுஸ்மிருதி அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் தான் திருமா தன்னுடைய உரையாடலாம் அந்த ஒரு கருத்தரங்களை நடத்தியிருக்கார். அந்த வகையில் பார்க்கும்போது திருமா மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை. அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஆப்போசிட் தரப்பு நீதிமன்றம் பக்கமே வரல. ஏன்னா அந்த சமயத்தில் திருமாவளவன் என்ன சவால் விட்டார்னா, நான் பேசுனது தப்புன்னு சொல்றீல, வா நீதிமன்றம் வா, நீயா நானான்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சவால் விட்டாரு. நீதிமன்றத்துக்கு திருமாவளவன் போயிருக்காரு. ஆனால் ஆப்போசிட் தரப்பு நீதிமன்றம் வரவே இல்லை. நீதிமன்றம் வராமல் வாய்ஸ் அவுடால் மட்டும் விட்டு அந்த சமயத்தில் ஒரு அரசியல் நரேட்டிவை மட்டும் செட் பண்ணிட்டு ஓடிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் நீதிமன்றத்தில் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நீதிமன்றத்தில் ஒரு பெரிய லெவலில் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணுறார். என் பக்கம் தவறே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக விளக்கத்தின் அடிப்படையில் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்றாரு. எல்லாத்தையும் பார்த்த நீதிமன்றம் திருமா மேல தவறு கிடையாது, அவர் மனுஸ்மிருதி அப்படிங்கிற புத்தகத்தின் அடிப்படையில் தான் பேசியிருக்காரு. ஸோ இங்கே நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கீழமை நீதிமன்றத்தில் திருமா மேல இருக்கக்கூடிய அந்த வழக்கை ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ பெண்களுக்கு எதிராக திருமா பேசிட்டார் அப்படிங்கிற அவருடைய அரசியல் வரலாற்றில் இருந்த கரையானது நீதிமன்றம் மூலமாக அந்த கரை நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வரோம். பட் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மக்களவை செயலகத்துக்கெல்லாம் கடிதம் எழுதுறாங்க. திருமாவோட எம்பி பதவியெல்லாம் பறிக்கணுங்கிறவர்களெல்லாம் போனாங்க, உருவமை எரிச்சாங்க. திருமா அதற்கு பதிலாக என்ன போராட்டம்
அறிவிச்சார்னா மனுஸ்மிருதி எதிர்ப்பு அப்படிங்கிற போராட்டம் தான் அந்த சமயத்தில் அறிவிச்சாங்க. ஒரு 5 வருஷம் முன்னாடி தீயா பேசப்பட்ட ஒரு சம்பவம் உப்புச்சப்பு இல்லாமல் திருமாவளவன் சொன்னபடியே சவால் விட்டு முடிச்சிட்டாரு. ஆனால் பெரிய லெவலில் ஊடகங்கள் இந்த செய்தியை கவர் பண்ணல. எனக்கு பர்சனலாக இந்த வீடியோவில் இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. ஸோ எடுத்து பேசியாச்சு. இந்த வழக்கு இப்படி தான் முடிஞ்சிருக்கு மக்களே. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.